வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள 4 அழகான திருக்கோவில்களை தாங்க இந்த காணொளியில் நாம் தரிசனம் காணப் போகின்றோம். இத்தலங்களின் அமைவிடம் பற்றிய தகவல்களை இந்த காணொளியிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளோம். வாய்ப்பும் நேரமும் அமையும் போது அன்பர்கள், அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட அன்பர்கள் இத்திருக்கோவில்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் முதலாவதாக நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பத்மநாபபுரம் அருகில் கல்குளம் என்ற பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோவிலை அடுத்து பெரிய ராஜகோபுரம் அமைந்துள்ள ஆலயம் இது. மன்னன் மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்களும் திருமலை நாயக்கர் மன்னரும் இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு சிவபக்தர்கள் 12 சிவாலயங்களுக்கு நடந்தே சென்று வழிபடுகிறார்கள். சிவாலய ஓட்டம் என்று சொல்லப்படும் இந்த நிகழ்வில் அவர்கள் வழிபடும் சிவாலயங்களில் இத்தலமும் ஒன்று. இத்தலத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பத்மநாபபுரம் அரண்மனையும் அமைந்துள்ளது. கல்குளம் நீலகண்டேஸ்வரர் ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கேரளபுரம் மகாதேவர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்தலத்தின் பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகர் சன்னதியில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமானின் சிலையானது வருடத்திற்கு 6 மாதம் வெண்மை நிறமாகவும் 6 மாதம் கருமை நிறமாகவும் காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது உத்தராயண காலத்தில் கருமை நிறமாகவும் தட்சிணாயன காலத்தில் வெண்மை நிறமாகவும் இந்த விநாயகர் காட்சியளிப்பதால் இத்திருக்கோவில் மக்களால் அதிசய விநாயகர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கேரளபுரத்தை ஆண்ட மன்னர் ஒருவர் ராமேஸ்வரத்திற்கு தலையாத்திரை சென்றிருந்த பொழுது அங்குள்ள கடற்கரையில் இந்த விநாயகர் சிலையை கண்டெடுத்ததாகவும், அப்படி தான் கண்டெடுத்த சிலையை ராமேஸ்வரத்தை ஆண்ட சேது மன்னருக்கு பரிசாக கொடுக்க சேது மன்னன், இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைத்த சிலையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற அந்த சிலையை திருவிதாங்கூர் மன்னர் இங்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ததாக அறியப்படுகிறது.
கேரளபுரம் மகாதேவர் ஆலயத்தை தரிசனம் கண்டனோம். அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேலாங்கோடு மகாதேவர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். மார்க்கண்டேயரை யமனிடமிருந்து காத்த ஈசன் காலகாலராக இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். சிவராத்திரி அன்று சிவாலய ஓட்டத்தில் பக்தர்கள் தரிசிக்கும் 12 சிவாலயங்களில் இத்தலமும் ஒன்று. இத்தலத்தை ஒட்டி அமைந்துள்ள கோவிலில் அருள்பாலிக்கும் மேலாங்கோட்டு அம்மன் என்று அழைக்கப்படும் செண்பகவல்லி அம்மன் சிறப்புமிக்க சக்தியாக விளங்குகின்றாள். जगदीश्वरी अम्ब माता भवानी, जगदीश्वरी अम्ब माता भवानी, जगदीश्वरी अम्ब माता भवानी, जगदीश्वरी अम्ब माता भवानी, कारुण्य लावण्य अखिलांडेश्वरी, कारुण्य लावण्य अखिलांडेश्वरी. இத்திருக்கோவில் அக்காள் திருக்கோவில் என்றும், இத்திருக்கோவிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ள இசக்கியம்மன் திருக்கோவில் தங்கச்சி திருக்கோவில் என்றும் இங்குள்ள பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த அம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் பொங்கல் வழிபாடு உட்பட பல்வேறு வழிபாடுகளை செய்து பலன் பெறுகிறார்கள். மேலாங்கோடு அம்மனையும் ஈசனையும் வழிபட்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வேலிமலை முருகன் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது இத்திருக்கோவில். ஓம் சரவண பவ. வேணாட்டு அரசர்களால் 13ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. இத்திருக்கோவிலுக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் கணபதி சன்னதி காணப்படுகிறது. இத்தலத்தின் கருவறையில் முருகப்பெருமான் வள்ளியுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். சுமார் 8 அடி உயரமான முருகப்பெருமானின் அழகான சிலா திருமேனி அமைந்துள்ள ஆலயம் இது. இங்கு நடைபெறும் காவடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். அதாவது திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலத்தில் இவ்விடத்தில் கடும் வறட்சி நிலவியதாகவும், மன்னர் முருகப்பெருமானை வறட்சி நீங்க மழை பொழியுமாறு வழிபட்டு காவடி நேர்ச்சை செய்ததாகவும், அதன் பிறகு நல்ல மழை பொழிந்து பஞ்சம் நீங்கி மக்கள் மகிழ்வுற்றதாகவும் கூறப்படுகிறது. அதன் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்ட காவடி திருவிழா பல ஆண்டுகள் தொடர்ந்து இன்றளவும் நடைபெற்று வருவது சிறப்பு. இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இத்தலத்தின் அருகில் வள்ளி வாழ்ந்ததாக சொல்லப்படும் வள்ளி குகையும் வள்ளி சுனையும் அமைந்துள்ளது. இத்தலத்தில் பால்குட நேர்ச்சை, காவடி நேர்ச்சை உட்பட பல்வேறு பிரார்த்தனைகளை பக்தர்கள் செய்து இறைவனை வழிபடுகிறார்கள். மேலும் பல்வேறு திருமணங்களும் இங்கு நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு முதல் அன்னப்பிரசாதம் ஊட்டுதல், முடி காணிக்கை கொடுத்தல் முதலிய பல்வேறு பிரார்த்தனைகளும் இத்தலத்தில் பக்தர்களால் செய்யப்படுகிறது. இதுவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள 4 அழகான திருக்கோவில்களை தரிசனம் கண்டோம். இந்த பயணத்தை நீங்கள் கல்குளம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆரம்பித்து இறுதியாக குமாரகோவிலை தரிசனம் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் பத்மநாபபுரம் அரண்மனையை பார்வையிட விரும்பினால் இப்பயணத்தை குமாரகோவிலில் ஆரம்பித்து இறுதியாக கல்குளம்
நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் செய்து அதன் அருகே அமைந்துள்ள பத்மநாபபுரம் அரண்மனையையும் பார்வையிடலாம். சுமார் 7 மணி அளவில் உங்கள் பயணத்தை நாகர்கோவிலிருந்து ஆரம்பித்தால் இந்த 4 திருத்தலங்களையும் தரிசனம் செய்துவிட்டு மதியத்திற்குள் பத்மநாபபுர அரண்மனையையும் நீங்கள் பார்வையிடலாம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.